சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளில் அரசின் சாதனைகள் குறித்து தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் கடிதத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த கடிதத்தில் பிரதமர் மோடி 140 கோடி இந்தியர்களின் நம்பிக்கையும் ஆதரவும் என்னை மேலும் உத்வேகப்படுத்துகிறது. மக்களின் வாழ்வில் இந்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்திய மாற்றம் மிகப்பெரிய சாதனையாகும். ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாழ்வில் இந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு பிரதம மந்திரி வீடுகள் திட்டம், மின் இணைப்பு, அனைவருக்கும் தரமான குடிநீர் மற்றும் LPG இணைப்பு, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் இலவச மருத்துவம், விவசாயிகளுக்கு நிதியுதவி, கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் முதலிய திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய தேசம் அதன் பாரம்பரியம், நவீனத்துவத்தை இணைத்து வளர்ச்சியடைகிறது. சென்ற 10 ஆண்டுகளில் அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அதோடு மட்டுமல்லாமல் நமது பெருமைமிக்க பாரம்பரியமும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. GST அமல், அரசமைப்பு பிரிவு 370 நீக்கம், முத்தலாக் தடை சட்டம், மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம், புதிய நாடாளுமன்ற கட்டிடம், பயங்கரவாதம் மற்றும் இடதுசாரி தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகள் முதலிய நடவடிக்கைகளால் மக்களின் ஆதரவு அரசுக்கு கிடைத்தது. மக்களின் தனித்துவம் என்பது பொதுமக்களின் பங்களிப்பில் இருக்கிறது. மக்களின் ஆதரவே எனக்கு உறுதியான முடிவுகளை எடுக்க அளப்பரிய சக்தியை கொடுத்தது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உன்னத குறிக்கோளை முன்னெடுத்துச் செல்ல மக்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் எப்போதும் தேவைப்படுகிறது. இந்திய மக்களுடன் இணைந்து நம் தேசத்தை மிகப்பெரிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பிரதமர் மோடி கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.